இந்த திருப்பரங்குன்றம் தீபம் என்பது 1984 மதுரை வாழ் சிறுபான்மை முஸ்லிம்கள் போய் நீதிமன்றத்தை தடை கேட்கிறாங்க. என்ன தடை கேட்கிறாங்க? நீதிமன்றம் என்ன கேக்குது? 1984 அந்த தர்கா பாதுகாப்பு கொடுக்க முடியும், அந்த தர்காவுக்கு எந்த விதமான சேதாரம் இல்லைன்னு அப்படி விட்டு போடுன்னு கேட்கறாங்க. யார்கிட்ட? எதிர்த்து வழக்கு நடத்துகிற பார்ப்பன சங்கிகிட்ட கேட்கறாங்க. கொடுக்க முடியாதுங்க. தீபம் ஏத்துறதுல பிரச்சனை இல்லை, இது நாளடைவில் இப்படி வந்துரும் கேரண்டி கூட. நீதிமன்றத்திற்கு இந்த பார்ப்பன சங்கி கூட்டம் உத்தரவாதம் கொடுன்னு தான் கேட்கறான். பாபர் மசூதி காணாம போச்சு. இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்றேன். திட்டமிட்டு இது பாஜக வளர்ந்த பிறகு அந்த தர்கா தவிர்க்கப்படுகிறது. இத்தனை ஆண்டு காலம் இல்ல. அப்போ எங்க அரசியல் உண்டாகுது தெரியுதா உங்களுக்கு? எங்க விஷம் விதைக்கப்படுகிறது தெரியுதா? இப்ப திருப்பரங்குன்றம் அதே கதை தான். இப்ப நீதித்துறை அவமதிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. இப்ப எப்படின்னா நீதித்துறை தமிழக காவல்துறை அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. இந்த விஷயத்தில் திமுக திட்டமிட்டு பிளே பண்ணுது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் எடுத்துட்டு போறாங்க பாஜக. திமுகவுக்கு சிறுபான்மை முஸ்லீம் மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே நேரத்தில் இப்ப எடப்பாடியோ சீமா விஜய் அன்புமணி இவங்க எல்லாமே பாஜக ஸ்டாலில் நிற்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்களா இல்ல திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய கூட்டம் தான் இதை கேட்கும்? சுப்பிரமணிய சாமிக்கும் ஹெச் ராஜாக்கும் அங்க என்ன வேலை? கார்த்திகை என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது, எந்த பாப்பானுக்கு சொந்தமானது இல்ல. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்காக நடந்த விஷயங்கள் ஏன் சமீபத்தில் சர்ச்சையாகுது அப்படின்னு தேடும்பொழுது இது சமீபத்திய சர்ச்சை இல்லை, நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அவ்வப்போது வந்திருக்கிறது, பல முறை தீர்ப்புகள் வந்திருக்கிறது. இருந்தாலும் திடீர்னு மீண்டும் இதை ஏற்படுத்துவது, திட்டமிட்டு மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு தூண்டுகோலாக இது அமையுது அப்படின்னு ஒரு புறம். இந்து அமைப்பினர் இதை ஏன் இப்போ கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு, தீபம் தானே ஏற்றிவிட்டு செல்லட்டும், அதில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு தரப்புல இருந்தும் வரக்கூடிய விஷயங்கள் வேறு விதமாக இருக்குது. கோர்ட்டு சொன்னதை மீறி செயல்பட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் கடும் கண்டனத்தை விதிச்சிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இருக்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்க டைமில் என்ன எப்படி பார்க்குறீங்க? இதோடைய ஆரிஜின் எங்கேருந்து இதை புரிஞ்சுக்கிறது முதல்ல? ஏன்னா இப்போ நேற்று பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனை, இதை எடுக்க முடியல. இப்போ நீண்ட கால ஒரு பிரச்சனையாக இருக்கு ஐயா. இல்லை, இப்போ இந்த கார்த்திகை தீபம் என்பது தமிழர்களுக்கு சொந்தமான ஒரு பண்டிகை. இதுல பார்ப்பனர்களுக்கு இதுல சம்பந்தமே இல்லை. ராஜா அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ராஜா நீதிபதி அவர் ஒரு பார்ப்பனர், நம்ம அதை போக விரும்பல. நீதிமன்றத்தை நம்ம அவமதிச்சதா ஆயிரும், அதனால வேண்டாம். இப்ப அவர் மீது புகார் இருக்கு. இப்ப விசிகா மதுரை உயர்நீதிமன்றத்தில் முற்றுகை நடத்துறாங்க. அது அவர்கள் பார்க்கல போட்டோம். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் தீபம் என்பது 1984 மதுரை வாழ் சிறுபான்மை முஸ்லிம்கள் போய் நீதிமன்றத்தில் தடை கேட்கிறாங்க. என்ன தடை கேட்கிறாங்க? என்ன பிரேயர் ரீசன்னா, எங்களுடைய தர்கா இடிக்கப்படும். திட்டமிட்டு நீங்க பார்ப்பனர்கள், RSS, பாஜக, கார்த்திகைக்கு பார்ப்பனர்களுக்கு சம்பந்தமே இல்லை. அரசியல் செய்வதற்காக அந்த தர்கா பயன்படுத்தப்படும். இதை பார்த்த நீதிமன்றம் என்ன கேட்குது? 1984 அந்த தர்கா பாதுகாப்பு கொடுக்க முடியும், அந்த தர்காவுக்கு எந்த விதமான சேதாரம் இல்லைன்னு அப்படி விட்டு போடுன்னு கேட்குறாங்க. யார்கிட்ட? நீங்க எதிர்த்து வழக்கு நடத்துகிற பார்ப்பன சங்கிகிட்ட கேட்குறாங்க. கொடுக்க முடியாதுங்கிறான். பாபர் மசூதிக்கே கொடுக்க முடியலையே. அத்வானி, மோடி, மனோகர் ஜோஷி போன்ற குற்றவாளிகள் எதை இடிக்கிறான்? அதுதான் மோடியை பிரதமர் ஆக்கியது. அதே போன்றுதான் மதுரைக்கு கீழே பாஜக ஆட்சிக்கு வரணும், இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்படணும். இதுதான் பாஜக திட்டமிடுகிறது. 84 அன்றைய நீதிமன்றம் தடை கொடுத்துருச்சு, ஏற்றக்கூடாது. நீங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த தர்காவிலிருந்து 500 மீட்டர்ல ஏற்றிருக்கிறான். எவ்வளவு? 500 மீட்டர். அப்புறம் என்ன ஆகும்? 400 மீட்டர் ஆகும். 400 மீட்டர் 300 மீட்டர் ஆகும். 300 மீட்டர் ஆகி கிடைச்சது எங்க? தர்கா இடத்துல ஏற்றணும். இங்கதான் நாங்க 1000 ஆண்டு காலமா இங்க ஏற்றுறோம். பாபர் மசூதியில் சொன்ன போல இதுதான் அந்த மக்கள் பயப்படுறான். தீபம் ஏத்துறதுல பிரச்சனை இல்லை, இது நாளடைவில் இப்படி வந்துரும். கேரண்டி கூட. நீதிமன்றத்திற்கு
இப்போ இந்த பார்ப்பன சங்கி கூட்டம் இங்கே உத்தரவாதம் கொடுன்னு தான் கேட்குறான். பாபர் மசூதி காணாம போச்சு. இன்னொரு அதிர்ச்சியான செய்தி சொல்கிறேன். நீங்கள் சபரிமலை ஐயப்பன் கோயில், ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழியில் அங்கே பாபர் சாமின்னு ஒரு தர்கா இருக்கு. நானும் பெரியார் தொண்டை, நானும் அது வழியாக போயிருக்கேன். எப்போ 95 30 வருஷம் முந்தி போயிருக்கேன். அங்கே போகக்கூடிய இந்துக்கள் என்ற தமிழர்கள் ஊதுபத்தி கும்பிட்டு சாமி கும்பிட்டு தான் போவோம். ஐயப்பனே சாமி கும்பிட்டு தான் போயிருக்காரு. ஐயப்பன் அங்கே மலையேறுவதற்கு முன்பு அங்கே என்ன இருந்தது? தர்கா இருந்திருக்கு. அப்போ அங்கே அத்தனை இந்துக்களும் ஊதுபத்தியை குத்திட்டு சாமி கும்பிட்டு தான் போவான். இப்போ இந்த பாஜக வந்த பிறகு அங்கே யாரும் போறதில்லை. அங்கே அப்போ கலாச்சாரம் என்பது நீங்க பரம்பரையா நம்ம முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை செய்வதுதான் நம்ம கலாச்சாரம். அப்போ அதே தடுக்கப்படுகிறது. அங்க என்ன இருக்கு? அரசியல் உருவாக போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களா இல்ல இருப்பிடத்தை மறைக்கிறாங்களா? எப்படி எடுத்துக்கிறது? எங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப அவங்க போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்களா இல்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறத தகர்த்து மறைக்கிறதுன்னு எடுத்துக்கிறதா? இப்ப அங்க பாஜக கொடி நட்டி பிரச்சாரம் பண்ணி போகாதுன்னு சொல்ல முடியாது, அப்படிதான் சொல்ல முடியாது. ஆனால் இப்ப போற வழியில் தானே இருக்கு, இன்னமும் இருக்கு தானே, எல்லாம் இருக்கு. ஆனால் அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கிகள் அவன் குருசாமியா இருக்கிறவன் அங்க போகாதீங்கிறான். எங்க புறப்படுற இடத்துலயே நீங்க இதை யாரு சொல்றான்னா, நீங்க ஒரு தம்பி, அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், தாராபுரத்துக்கு பக்கத்தில். அவரு வருஷம் எங்க போவார்னா அங்க போய் செரங்குத்தி வழியாக வருகிற அந்த குருசாமி கூட்டத்திற்கு இந்த பக்கம் செண்டை மேலே அடிப்பாங்க, இந்த பக்கம் மத்தால் அடிப்பாங்க. அடிச்சு 1/2 கிலோமீட்டர் கூட்டிட்டு போறது. எப்படி? அந்த மாலை மரியாதையோடு. இதற்காக போனால் ஒரு 1000-2000 பணம் கொடுப்பாங்க. இதுதான் அவர்களுக்கான பிழைப்பு. இப்போ அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா இந்த வருஷம் அந்த தர்கா பக்கம் யாருமே போகலை, அங்கே ஊதுபத்தியே குத்தி வைக்கல. திட்டமிட்டு இது பாஜக வளர்ந்த பிறகு அந்த தர்கா தவிர்க்கப்படுகிறது. இது இத்தனை ஆண்டு காலம் இல்லை. அப்போ எங்க அரசியல் உண்டாகுறது தெரியுதா உங்களுக்கு? எங்க விஷம் விதைக்கப்படுகிறது தெரியுதா? இப்ப திருப்பரங்குன்றம் அதே கதை தான். 84 தடை கொடுக்கப்பட்டது. மறுபடி 2014 இதே மாதிரி போறாங்க. போகும்போது இதே மாதிரி ஆர்கியூமெண்ட் நடக்குது. நடந்த பிறகு அன்னைக்கு என்ன கேட்குறாங்க, சரிப்பா நீங்கள் ஒரு 500 மீட்டரில் போய் தீபம் ஏற்றுங்க, இங்கே தர்காவுக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாது. பல ஆயிரம் பேர் போவான் இல்லையா? பல ஆயிரம் பேர் போகிற பொழுது தர்கா பாதிப்பு வந்து விடக்கூடாது. போகிறவன் ஆள் ஒருபடி மண்ணல்லால தர்கா எல்லாம் போயிடும். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய தர்காவை இவன் திட்டமிட்டு என்ன பண்ணுறான், 500 மீட்டர்ல ஏற்றுறான். ஏன் ஒரு 1000 மீட்டர் ஏற்றுறது, இல்லை 2000 மீட்டர்ல ஏற்றுறது, மலை அந்த பக்கம் ஏற்றுறது. நீங்கள் அவர்களுக்கும் இந்த அரசியல் நிர்ணயம் அவர்களுக்கும் உரிமையை கொடுத்துருக்கு இல்லையா? இது இன்னைக்கு நேற்று இல்லை, அந்த திருப்பரங்குன்றம் மலை உருவாகி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். குமரன் எப்போ மேலே போனாரோ அப்பவே தர்கா வந்துருச்சு. இதை அரசியல் செய்வதற்காகவே இது பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2025 இந்த வழக்கு யார்கிட்ட வருது? ஜிஆர் சாமிநாதன் கிட்ட வருது. சாமிநாதன் போய் மலையெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கன்னு சொல்கிறார். தீபம் ஏற்றுக்கிற பொழுது அத்தனை ஆர்எஸ்எஸ் மதவாதிகளும் வேல்கம்போட சூழாயத்தோட நீங்கள் எதை எதிர்ப்பான்? தர்காவை எதிர்ப்பான். நீங்க நம்ம ராம்நாடு எம்பி நவாஸ்கனி தர்காவுக்கு தொழுக போறாரு. மாட்டுக்கறி திருட்டாரு, ஆட்டுக்கறி திருட்டாரு, பிரியாணி திருட்டாரு, ஒரே சர்ச்சை. மலை மேல எப்படி சாப்பிடலாம்? அப்போ அவரு கோயிலே சாமி விட போறாரு, சாப்பாடு கொண்டு போனவரு சாப்பிட்டு இருப்பாரு. அந்த மலை தர்கா முஸ்லீம்களுக்கும் உரிமையானது. இதை அங்க இருக்கக்கூடிய பாஜக சங்கி என்ன பண்றான், நவாஸ்கனிக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்து சமூகத்துக்குமான எப்படி நவாஸ்கனி
அவன் மலை மேலே போய் பிரியாணி சாப்பிடலாம். இது ஒரு பெரிய சர்ச்சையாக வந்தது. இதே சர்ச்சையை தொடர வேண்டும். மதுரைக்கு கீழே பாஜக வளரணும்னா இது போன்ற வேலையை செய்யணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ பாஜக ஆட்களுக்கு சொந்தமான எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 சேனல் இருக்கு. இந்த சேனலில் பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சில பார்ப்பனர்களை அவனை யாருன்னே தெரியாது. அவன் ஏதோ அரசு வேலை பார்த்துட்டு ஓய்வு பெற்றிருப்பான். அவனை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கிறான்? பிரைம் டைமில் உட்கார வைக்கிறான். இதெல்லாம் திட்டமிட்டு எதற்காக? பெரும்பான்மை சிறுபான்மை முட்டல் மோதல் வரணும். இதில் எந்த தமிழர்களும் இதை செய்யறதே இல்லை. கார்த்திகை என்பது தமிழர்களுக்கு சொந்தமானது, எந்த பாப்பானுக்கு சொந்தமானது இல்லை. நீங்கள் பெரியார் வெளிநாடு போகிறார். வெளிநாடு போகும்போது குடியரசு பத்திரிகை, விடுதலை பத்திரிகை, இவ என்ன தலையங்கம் எழுதுறதுன்னு ஒரே பிரச்சனை. பெரியார் எளிமையாக சொன்னார், காலையில் போய் ஒரு ஹிந்து பேப்பரை வாங்கு, அவன் எதை ஆதரித்து எழுதியிருக்கானோ அதை நீ எழுத்து எழுது. என்றைக்குமே பார்ப்பன இந்து பேப்பரும் என்ன பண்ணுவான்? தமிழர்களுக்கு எதிராக விஷத்தை கக்குவான், நஞ்ச கக்குவான். அப்போ அவன் ஆதரிச்சா நீ எதிரு, அவன் எதிர்த்தா நீ ஆதரி, போ நான் வர வரைக்கும். எவ்வளவு தெளிவான பார்வை தந்தை பெரியாருக்கு. அதே போலதான் இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுவதல் என்பது அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இப்போ அங்கே இருக்கிற மக்கள் பூரா என்ன கேட்குறாங்க? ஏன் தீபம் ஏற்றுனா என்ன? ஏற்றுவதை பற்றி எந்த முஸ்லீமும் எதுக்கல. ஏற்றுகிற சார்க்கில் தர்காவை காணாம வைக்கிறாதீங்கடா, அதுதான் இப்போ அரசியல். சரிங்க, இப்போ நீதித்துறையிலிருந்து நீதிபதி அவர்கள் ஒன்று சொல்கிறாரு. அது நீதித்துறை விசஸ் காவல்துறை அப்படிங்கிற ஒரு நெரட்டில் போகுது. காவல்துறை வந்து ஆளும் அரசு, அவங்க சொல்கிறத செய்யணும், அண்ட் அங்கே பதட்டமான சூழல் வராமல் தடுக்கிறது அவங்க வேலை. ஆனால் நீதித்துறை சொல்கிறதையும் மதித்தாக வேண்டும். இப்போ நீதித்துறை அவமதிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க. இப்போ எப்படின்னா நீதித்துறை விசஸ் தமிழக காவல்துறை அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தில் திமுக திட்டமிட்டு ப்ளே பண்ணுது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் எடுத்துகிட்டு போகிறாங்க பாஜக. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திமுகவுக்கு சிறுபான்மை முஸ்லீம் மக்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அதே நேரத்தில் இப்போ எடப்பாடியோ சீமா விஜய் அன்புமணி இவங்க எல்லாமே பாஜக ஸ்டாலில் நிற்கிறாங்க. பாஜக ஏன்னா அவர்களுக்கான தொழில் அது, அங்கே இருக்கிறாங்க, ஆதரிச்சு ஆக முடியா. இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதிமுக காரங்க போய் பார்த்துட்டு தான் வர்றாங்க. இவர் சரவணன்லாம் போய் பார்த்துட்டு தான் வர்றாரு. எல்லாமே இணக்கமாக தான் இருக்காங்க. காரணம் அவங்க கூட்டணியில் இருக்காங்க, அதனால வேறு வழி இல்லை. அப்போது திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய திமுக இப்போ நிற்பதே முஸ்லீம், கிறிஸ்தவர், தலித்தில் தான் நிற்கிது. இந்த வாக்கு வங்கி நீங்கள் திமுக பிஜேபி இருந்ததுன்னா முதலே செஞ்சுருப்பான். திமுகவுக்கும் முஸ்லீம்களை பாதுகாக்கணும், அந்த தர்காவை பாதுகாக்கணும் நோக்கம்லாம் கிடையாது. இதே 99 இதே போல் பிரச்சனை வந்ததுன்னா 99 2004 திமுகவை யாருக்கு சப்போர்ட்டாக நின்றுப்பான்? பாஜக சப்போர்ட்டாக நிற்பான். கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. இனி தமிழ்நாடு அரசியல் இப்போ உதயநிதி நம்பித்தான் இருக்கு. உதயநிதி நம்பித்தான். உதயநிதி என்ன சொல்றாரோ அதுதான். உதயநிதிக்கு நீதி கட்சி வரலாறு தெரியாது, திராவிட இயக்க வரலாறு தெரியாது, பெரியாரும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன தெரியும்? காந்திகளை தெரியும், கோடம்பாக்கத்து அரசியல் தெரியும். இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. அப்போ திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மை மக்கள் கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால திமுக முஸ்லீம்களை ஆதரிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுதான் காரணமே தவிர நிரந்தரமாக முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாவலன் திமுக சொல்ல முடியாது. அதிமுக மோடியா லேடியா ஜெயலலிதா இருந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பதை போல அதிமுக நடித்தது. இப்ப திமுக நடிக்கிறது, எல்லா காலத்தையும் நடிக்கிறாங்க, யாரும் உண்மையா இல்ல. சரி, இப்ப இந்த விஷயத்துல வந்து திமுக வந்து இவர்கள் எதிர்க்கிறாங்க, அவங்களை மாற்றி எதிர்க்கிறாங்க. இப்போ மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. தமிழக அரசு சார்பாக மேல்முறையீடு செய்வதை உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் போன்று சித்தரிக்கிறாங்களா பாஜக? இதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு சித்தரிப்பதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லைங்க, இது நடக்கத்தான் செய்யும். திமுக உச்சநீதிமன்றத்தில் நியாயம் கேட்கலின்னா திமுகவுக்கு வாக்களிக்கிற முஸ்லீம் என்ன நினைப்பாங்க? பாஜகவுடைய நெருக்கடிக்கு திமுக அடிபணிந்து விட்டதுன்னு குற்றச்சாட்டு வரும். அதனால திமுக என்ன பண்றாங்க?
உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுகிறார்கள். இது அவர்களை பாதுகாப்பதற்கல்ல, இதுவோ வாக்கு வங்கியை பாதுகாப்பதற்கு தான். ஆனா அப்படி வச்சாலும் நீங்க இன்னொரு வகையில வந்து பாத்தீங்களா, இந்துக்களுடைய மனதை புண்படுத்துக்க இப்படி ஒரு நரேட்டிவ் எடுத்துட்டு போறாங்களேயா? இல்ல, இங்க இந்து வேறு தமிழர் அப்படிதான் நீங்க அதுதான் இப்ப. ஆனா அது மிக்ஸ் ஆகுதே. இல்ல, அது அரசியல் தெரியாதனால. அரசியல், நீங்க இந்து மதத்திலிருந்து விலகியவர்கள் தான் பஞ்சாபிகள். இந்துள்ள தமிழர்களை இந்துக்களாக்கி வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் வேறு, இந்துக்கள் வேறு. தமிழர்கள் வேறு, மலையாளிகள் வேறு. நீங்க நம்ம மலையாளிகிட்ட போய் இந்துவா மலையாளிகள் என்ன சொல்லுவான்? மலையாளி தான் சொல்லுவான். கன்னடத்துல போய் நீ கன்னடா மலையாளியானா, சாரி கன்னட இந்தியானா கன்னடா தான் சொல்லுவான். இதுதான் நம்ம இந்தியா பூரா. அப்போ இவர்களை எல்லாம் இந்து என்கின்ற இல்லாத ஒரு தத்துவத்தில் ஒன்றிணைத்து வச்சிருக்காங்க. இந்து என்பதே பார்ப்பனிய தத்துவம், சமஸ்கிருத தத்துவம், சங்கி தத்துவம். இப்போ இதுல தமிழர்கள் பலியாகி விடக்கூடாது. இப்ப இங்க அங்கு நிற்பதும் கேட்பதும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறார்களா, இல்ல திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய கூட்டம் தான் இதை கேட்கும்? சுப்பிரமணிய சாமிக்கும் ஹெச் ராஜாக்கும் அங்க என்ன வேலை? அவரு காரணம் அடிச்சாதான் நான் போகக்கூடாதுன்னு தடுக்க நீங்க யாருங்க சண்டை. ஹெச் ராஜா பீகாரை சேர்ந்த ஹரிஹர சர்மா ராஜா. அவர் நீதிமன்றத்தை மதிக்கிறேன், நீதிமன்றம் கொடுத்து திருப்பி ஏன் அப்படிங்கிறாரு ஐயா? இல்ல, அவரே நீதிமன்றம் கத்திரிக்காய் யாரு சொன்ன வழக்கு இருக்க, கண்டம்தாபி கோர்ட் இருக்க. அப்போ காலையில ஒரு நியாயம், மத்தியானம் ஒரு நியாயம், ராத்திரி ஒரு நியாயமா? இங்க எப்படியாவது இந்து அரசியலை கொண்டு வந்த, ஆனா தமிழ்நாட்டில் எடுபடாங்கிறது அவங்களுக்கு புரியலை. பித்தனால இல்ல, அதாவது புரிந்தாலும் பரபரப்பு நடக்குத, ஒரு பதட்டமான சூழ்நிலை அரசியல். தமிழர்கள் தலைவர்கள் எங்க விஷயம் நாங்க பார்த்துக்க நீ போயா சொல்ல மாட்டேங்கிறான். ஏன் சொன்னா அடுத்த காலையில் 1000 கோடி ரூபாய் இன்கம் டேக்ஸ் ஃபைன். பாஜக கூடிய பார்ப்பனர்கள் என்ன பண்ணுவான்? இன்கம் டேக்ஸை ஏவி இந்த திராவிட இயக்க தலைவர்கள் பூரா பல ஆயிரம் கோடி வச்சிருக்கான், மூட்டை மூட்டையா வச்சிருக்கான். அதுக்கு அதை எடுத்துட்டு போயிடுவான். அதுதான் பயம். அதனால திருப்பரங்குன்றம் தீப அரசியல் என்பது பாஜகவுடைய கை ஓங்கி இருக்கு, தமிழர்களுடைய கை தாங்கி நிற்குது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க. இங்கு மீண்டும் வேறு வழக்காக அது வேறு அமர்வுக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதோடைய தீர்வு தான் என்ன? ஏன்னா இப்போ நீதிபதி வந்து நேற்று மீண்டும் வந்து காட்டமாக சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சொல்கிறதை செய்ய முடியாதா, பாதுகாப்பு கொடுத்து நீங்கள் ஏற்றிருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் சொல்ல வர்றாங்க. ஸோ அடுத்து என்ன? இல்லை, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போன பிறகு நீங்கள் உயர்நீதிமன்றம் சொல்லுகிறத தான் உச்சநீதிமன்றம் சொல்லும், உச்சநீதிமன்றமும் சொல்லும். ஆனால் இப்போ அங்கே ஒரே விஷயம் என்னன்னா, தர்கா பாதுகாக்கப்பட வேண்டும். தர்காவுக்கு எந்த இடையூறும் வந்துவிடக்கூடாது. இதில் உள்ள அரசியல் அதுதான். இவர்களுக்கு என்ன அரசியல்? தர்கா தான் அரசியல். முஸ்லிம்களுக்கு தர்கா பாதுகாக்கப்பட வேண்டும். ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கு தர்கா திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். இதுதான் அரசியல். நீங்கள் 84 2014 இப்போ 24 ஏறக்குறைய இப்போ 40-50 ஆண்டு காலம் என்னன்னா, தர்காவுக்கு எந்த விதமான இடையூறும் வராது, இந்த கேரண்டி, அதாவது இதை யாரும் கொடுக்கல, யாரும் கொடுக்க மறுக்கிறார்கள். அதை பற்றி பேசக்கூடாதுன்னா அப்போ அதனால தான் 84, 14 2 முறையும் தடை ஆணை உயர்நீதிமன்றம் பல தரப்புகளை விசாரித்து இவர்களுடைய உள்நோக்கம் புரிந்து கொண்டு இவர்களுடைய இதுல முழுக்க ஆர்எஸ்எஸ் தான் பின்னாடி இருக்கான், ஆர்எஸ்எஸ் தான் பின்னாடி இருக்கான். அதனாலதான் இப்ப சிறுத்தை போராடுது. சிறுத்தை போராடுவதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் வந்து திமுக பம்பிடும், வீரமணி பம்பிடுவார், காணா போயிடுவார், கம்யூனிஸ்டுகள் காணா போயிடுவான். களத்தில் நிற்கிறது யாரு? சிறுத்தை தான். அதனாலதான் இப்ப அவங்க போட்டத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இப்ப அந்த உரிமைகளை, இந்து என்பது தமிழர்களே அல்ல, தமிழர்கள் வேறு இந்துக்கள் வேறு. இந்துனா பாப்பான் தான் 3%, இந்து அல்ல. கன்னடத்துலயோ ஆந்திராவிலையோ கேரளாவிலையோ எந்த ஸ்டேட்டுக்கு போங்க, நீ இந்துவா பீகாரியானோ என்ன சொல்லுவான்? நான் பீகாரியா, இந்து அப்புறம் பொந்து அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஆக இதுதான் இப்போ
திருப்பரங்குன்ற அரசியல். இப்போ நேற்றைய தினம் இது சார்பாக அனைத்து கட்சியிலேருந்துமே ஒருத்தவங்க பேசுகிறாங்க. அது எல்லா இடங்களுமே விவாதங்களாக மாறுது. ஏன்னா இருதரப்பு கருத்து இருக்குப்பா. இது 30களிலிருந்து பிரிட்டிஷ் காலத்திலேருந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அவ்வப்போது கோர்ட்டு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு மீண்டும் நடக்கிறது. மீண்டும் இப்போ வந்து அதை விலக்கி தீபம் ஏற்றி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு நீதித்துறை காவல்துறைன்னு போயிட்டு இருக்கு. இந்த சமயங்களில் இது ஊடகத்திலையுமே விவாதங்களாக மாற்றுற மாதிரி அமைஞ்சிருக்கையா? உங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு யார் கேட்குறா? திருமுருகாந்தி கேட்குறேன். அது அருமையான கேள்வி. நீங்கள் தமிழ் ஜனம் அது பார்ப்பன ஜனம் என்ன பேர்ல இருக்கா? தமிழ் ஜனங்கிற பேர்ல இருக்க. இதை திருமுருகாந்தி நீ வெளியே போயிருப்பா, நீ இருந்தீன்னா நீ இங்க சண்டை தான் போடுவேன். திமுகவை எதிர்த்து திமுக இந்து விரோத கட்சின்னு ஆரம்பிப்பேன். இதெல்லாம் வேண்டாம், தேசியம் வெளியே போயிரு. கலவரம் பண்ணுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இது தமிழ் ஜனம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 பேரை பிஜேபி களத்தில் இறக்கி விட்டுருக்கான். வீட்டில் ஓய்வு எடுக்க வேண்டிய அரசு வேலைகளிலிருந்து ஓய்வு பெற்ற வயதான பார்ப்பனர்கள் பூரா நீங்கள் தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் உட்கார வைக்கிறான். அவனுக்கு 6 மாதத்துக்கு முந்தைய எங்கே இருந்தான்னு தெரியாது, 1 வருஷத்துக்கு முந்தைய எங்கே இருந்தான்னு தெரியாது, 1 வருஷத்துக்கு முந்தைய எங்கே இருந்தான்னு தெரியாது. நான் பல சேனலில் பார்க்குறேன். விமர்சகர்னு வந்து உட்காந்துக்கிறான். அவன் நஞ்சோடு வர்றான், விஷத்தோடு வர்றான், பாய்சனோடு வர்றான். வந்து என்ன பண்ணுறான்? விஷத்தை கற்கிறான் தமிழர்கள் மீது. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவன் பேசுகிற 50 பேர் கூட அவனுக்கு பார்க்கறதில்ல. RSS சங்கி தான் பார்க்குறான். அவனை டெய்லி 4 சேனலில் பேட்டி எடுக்கிறான். அவர்கள் சொல்லுகிற சித்தாந்தம் தமிழர்களுக்கு எதிரான சித்தாந்தம். 40 பேர் இப்படி இருக்கான். பார்ப்பனர்கள் 20 பேர் இருக்கான். பார்ப்பனர் அல்லாத பார்ப்பனர்களுக்கு பிறந்தவர்கள், பார்ப்பனுக்கு பிறந்தவன். ஏன்னா பார்ப்பனியத்தை ஆதரித்து தமிழனை எதிர்க்கிறவன் எப்படி தமிழனா இருக்க முடியும்? தமிழர் என்ற அடையாளத்தில் பார்ப்பன விந்துக்கு பிறந்தவன் பார்ப்பனியத்தை ஆதரிக்கிற 20 பேர் இருக்கான். அப்போ திருமுருகாந்தி அதான் சொல்றாரு, நீ கறி கலவரம் பண்ணுவேன் வெளியே கிளம்பிட்டேன். இப்படி ஊடகங்கள்ல கடுமையா ஊடுருவிட்டான். பாஜக ஆட்கள் பல சேனல் விலைக்கே வாங்கிட்டான். எனக்கு தெரிஞ்ச ஐபிசி தமிழ் மாதம் 5 லட்சம் ரூபா அவர்களுக்கு மாத சம்பளமே கமலாலயத்தில் தான் போகணும். இப்படி பல சேனல் இருக்கு. மதன் ரவிச்சந்திரன், ஊடக கூலிப்படை சவுக்கு சங்கர், முக்குளத்தோருக்கும் ஒடுக்கப்பட்டவனுக்கும் சண்டையை உருவாக்குவது யார் மூளை? யாரு? பாஜக தான். பார்ப்பனிய மூளைதான். ராஜாஜி தான் சொல்லுவாங்க, மூளை முழுக்க சிந்தனை, சிந்தனை முழுக்க வஞ்சனை. 6000 பள்ளிக்கூடத்தை பணம் இல்லைன்னு மூடுறார். காமராஜ் வந்த பிறகு 6000 பள்ளிக்கூடத்தை திறக்கிறார். இல்லைன்னா தமிழர் மூடனாவே இருந்திருப்பான், முட்டாளாவே இருந்திருப்பான். இப்போ அப்படித்தான் இருக்கு. நிச்சயமாங்க ஐயா. எது எப்படினாலும் மத அரசியல் தமிழகத்தில் ஒருபோதும் ஈடுபட்டதில்லை. அதுதான் வரலாறாக இருக்கிறது. இப்போ அது 2 பேருக்குமே பிரச்சனை இல்லை. புதுசாக வேற வெளியால் தான் பிரச்சனை பண்ணாங்க பொழுது அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். நீதித்துறை காவல்துறை எப்படி இணைந்து செயல்பட்டு இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.